திருட்டு திமுக மாணவர்கள் போராட்டம் என்கின்ற போர்வையில் போலியாக மாணவர் அல்லாதவர்களை கொண்டு வந்து பால நிலத்தில் வச்சுக்கிட்டு போலியான ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. அந்த முகத்திரையை மரியாதைக்குரிய சனம் செட்டி அவர்கள் திரைப்பட கதாநாயகி போய் கிழிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க இது போலி கூட்டம்னு தெரியாமல் போய் மைக்கில் பேசும் பொழுது, மேடையில் அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது, இவங்க ஜனநாயகன் படத்தை பார்த்த ஜோக்கர்னு சொல்லி இந்த திருட்டு திமுகவுடைய வாடகை வாய்கள் அவங்க கையிலிருந்து பெண்ணென்று கூட பாராமல் தள்ளி மைக்கப்படுகியிருக்காங்க. கேவலத்திலும் கேவலம், கேடுகட்ட கேவலம். மக்கள் புறக்கணித்த இந்த கேவலத்தின் கேடுகட்ட கேவலங்கள் போலி போராட்டத்தை கட்டமைத்து தளபதிக்கு எதிராக, மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடிப்பதாக இங்கே பின்பத்தை கட்டமைக்கக்கூடிய கேவலத்தின் கேவலங்கள் இந்த திமுகவுடைய வாடகை வாய்கள். கொத்தூசுகளை மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் இது போன்ற போலி மிகத்துறையோடு மாணவர்கள் பெயரை சொல்லி அரசியல் ஆதாயத்திற்காக ஆதாயம் தேடும் அயோக்கிய கும்பல்களை தமிழகத்தை விட்டே துரத்த வேண்டும். இவங்க கரப்பான் பூச்சியும் அல்ல, எட்டுக்கால் பூச்சியும் அல்ல. இவர்கள் திமுகவுடைய மூட்டை பூச்சிகள். இவர்களை நசுக்கி எறிய வேண்டும். வணக்கம்.